ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ளீச் எபிசோட் 1 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம இச்சிகோ நைட்டு ஒரே குழப்பத்துல படுத்திருக்கான். என்னன்னா, அந்த கலவரத்தப்போ ஒரு பொண்ணு ஒருத்திய பார்த்தால, அவ யாரு என்னன்னு தெரியல. திடீர்னு ஒரு மான்ஸ்டர் ஒண்ணு வந்துச்சு, அது என்னன்னு தெரியல அப்படின்னு மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள ஒரு பட்டர்ஃபிளை ஒண்ணு வரும். அதான் இதுக்கு முன்னாடி வந்தால அதே மாதிரி என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது திருப்பி அவ தான் அங்க வந்திருப்பா. அவன் நம்மளால கண்டுக்கவே இல்ல. சுத்தி முத்தி பார்த்துட்டு கத்தி எடுக்க போவா. யார் நீ என்ன வேணும்னு கேட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு உடனே நம்ம பைய கட்டுப்பாய அவன் முதுகிலேயே ஒரு மிதி. பின்ன அவனோட வீட்டுக்குள்ள வந்திருக்கா. கேள்வி கேட்டு பதிலே சொல்லலைன்னா அடுப்பாகுமா இல்லையா, அதான் மிதிச்சிட்டான். அவளுக்கு ஷாக் ஆகும். உன்னால என்ன பார்க்க முடியுதா? ஆமா, என்ன மிதிக்க வேற செஞ்சலன்னு. உன்னை நான் டவுன்ல பார்த்தேன், ஆனா அந்த அளவுக்கு நீ ஒண்ணு பெரிய ஸ்பெஷல்லாம் இல்லையே, மக்களால நீ பார்க்கவே முடியாது, நீ எப்படி நீ பார்த்த அப்படின்ட்டு நம்ம பையல கொஞ்சம் கேவலப்படுத்துற மாதிரி அவ பண்ணிட்டு இருந்த உடனே கட்டுப்பாயி மறுபடியும் மிதிக்க போவான். அவ தலை மேல ஏறி ஜம்ப் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் தான் அவன் யாரு என்னன்னு விளாவாரியா சொல்லுவா. இவ ஒரு சோல் ரீப்பர். இவங்களோட வேலை தொலைஞ்சு போன சோல்ஸ் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்கள சோல் சொசைட்டிக்கு அனுப்புறது. அதுக்கப்புறம் அந்த ஈவில் ஸ்பிரிட்டா சுத்திட்டு இருக்க அந்த ஹாலோஸை பியூரிஃபை பண்ணி இப்ப இருக்க உலகத்துக்கு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லாம பத்திரமா பாத்துக்கிறது. இதுதான் அவங்க வேலை. இப்படி இங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க நம்ம பையன் பூவப்பானை ஒரு குட்டி பொண்ணுக்கு அந்த பொண்ணை மறுபடியும் ஏதோ ஒரு ஹாலோ ஒண்ணு வெட்டிட்டு வருது. பழச போட்டு தள்ளியாச்சு, இப்ப புதுசா இன்னொன்னு வந்திருக்குது. அவ பாத்தீங்கன்னா பயந்து பயந்து ஓடி ஒழிச்சுக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இங்க நம்ம பையன் அவ சோல் ரீப்பரை பத்தி சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அப்போ நீ சோல் சொசைட்டிக்கு சோல்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்க, ஹாலோஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணி உலகத்துக்கு நல்லது பண்ணிட்டு இருக்க, இதை நான் நம்பணும் உடனே அவன் பிடிச்சு பச்சை பச்சை திட்ட ஆரம்பிச்சிருவான். என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி இருக்கான்னு. அவ ஏண்டா உன்னாலதான் சோல்ஸை பார்க்க முடியுதில்ல, அப்படி இருக்கும்போது சோல் ரீப்பர் மட்டும் என்ன பொய்யாவாடா இருப்பாங்க, மூளை கட்டவனேம்பா. அதெல்லாம் ஓகே தான், ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பையன் சோல் ரீப்பர்ஸை பார்த்ததே இல்ல, இதுதான் முதல் டைம். அப்புறம் எப்படி நம்புவான்? நான் பார்க்கல அதனால நம்பலாம்பா. அதான் இப்ப என்னைய பார்த்துட்டு இருக்கீங்களா லூசு பையலாம்பா. உன்னை வேணா நான் மனுஷி இல்லைன்னு ஒத்துக்கிறேன், ஆனா சோல் ரீப்பர் அது இதுன்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருந்தீங்கன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவாமா. போ போ அப்படி ஓரமா போ, குருவி ரொட்டியும் குச்சி முட்டாய் வாங்கிட்டு வருவானாமா. அந்த முக்குல உட்காந்து சப்பி சப்பி சாப்பிடும்பா. கடுப்பானவ அவளோட பவரை யூஸ் பண்ணி வாக்குடா நம்பர் 1 பயலோட கை டப்புன்னு பின்னாடி லாக் ஆயிரும். அட குரங்கு மலை குரங்கு என்ன பண்ணன்னு கேட்டா, சோல் ரீப்பர்ஸ் எல்லாம் இப்படி தாண்டா கட்டி போடுவாங்க. ஆளு பார்க்க தம்மா கூண்டு இருந்த உடனே என்ன சின்ன பொண்ணுன்னு நினைச்சுட்டு இருக்கியா, தூக்கி போட்டு வாயிலே மீச்சிருவேன். உன்னோட வயசை நான் 10 டைம் வாழ்ந்துருப்பான்டா பண்ணி பயல. வேற ஏதாச்சும் சிச்சுவேஷன்ல என் கையில மாட்டிராத, அப்புறம் சம்பவம் பண்ணிடுவேன். பட் நான் அப்படி கொல்ல கூடாது, இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, போட்டாலும் போட்டுருவேன்பா. உடனே நம்மளும் பச்சை பச்சையா திட்டுவானா. கடுப்பாயி கத்தி எடுத்து ஓங்கி ஒரு போடு போடுவா. ஐயோ சோலி முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா நம்ம பையில ஒரு சோல் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுல்ல, அதோட நெத்திலேயே கத்தி இறக்கி இருப்பான். கத்தி இறக்கி இருப்பான்னா கைப்பிடியை திருப்பி வச்சு சீல் அடிக்கிற மாதிரி அவன் நெத்தியில அடிச்சிருப்பான். அந்த சோல் பாத்தீங்கன்னா பதறும். வேண்டாம் வேண்டாம், நான் நரகத்துக்கெல்லாம் போக ஆசைப்படல, எனக்கு அங்க போய் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லுவோம். நீ அங்க எல்லாம் போறது இல்ல, நீ போக போற இடம் சோல் சொசைட்டி, அது ஒரு பீஸ்ஃபுல்லான இடம், நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே ஒன்னும் சந்தோஷம்ட்டு அப்படியே மறைஞ்சிருவான். இதை நம்மளால லைவா பார்த்துட்டு அம்மா அவனை என்ன பண்ணு கேப்பா. அடங்கொய்யால இவ்வளவு நேரம் நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஒன்னுத்தையும் ஒழுங்கா கவனிக்கலையா? அவனை சோல் சொசைட்டிக்கு அனுப்பியிருக்கேன். சோல் ரீப்பரோட கடமைகள்ல இதுவும் ஒண்ணு. உனக்கு நான் தெளிவாவே சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த உலகத்துல மொத்தம் 2 டைப் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் இருக்காங்க. முதல்ல நார்மல், அவங்கள வந்து ஹோல்ஸ்ம்பாங்க, நல்ல பேய்ங்க. அவங்கள யூசுவலாவே பார்க்கலாம் நார்மல் மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க. செகண்டா இருக்குது ஹாலோஸ், அவங்க தான் கெட்ட கோஸ்டுங்க. அவங்களோட வேலை என்னன்னா மக்களை அட்டாக் பண்றது. அது அவங்க உயிரோட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி. அதுக்கப்புறம் அவங்களோட சோல்ஸை சாப்பிடுறது. அதனால அதுங்க எல்லாமே கெட்டதுங்க. வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கான்னு கேட்டவொடனே இதெல்லாம் ஒரு டிராயிங் படா மொக்கையா இருக்குதும்பா. உடனே மீசைய வரைஞ்சு விட்டு அவனை மொக்க பண்ணிட்டு இருப்பான். சரி, இப்போ சோல் ரீப்பரோட 2 ஜாப்ஸ் என்னன்னு தெளிவா தெரிஞ்சுக்க. முதல்ல ஒண்ணு, இந்த நல்ல சோல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே புடிச்சு சோல் சொசைட்டிக்கு பத்திரமா அனுப்பி வைக்கணும். இந்த இப்ப பண்ணால அந்த வேலை தான். செகண்ட் வந்து அந்த ஹாலோஸ் இருக்குது இல்ல, அதுங்களை வெட்டுன்னு வெட்டி பியூரிஃபை பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம பையலுக்கு டவுட் என்னன்னா, இதுக்காக அந்த ஹாலோ வந்து காலையில அந்த சின்ன பொண்ணை வெட்டிட்டு வந்துச்சுன்னு. இப்ப கூட வெட்டிட்டு தான் இருக்குது. அது அந்த சோல் ரீப்பருக்கே தெரியல. அதே நேரம் இங்க என்ன ஆகும், அந்த குட்டி பொண்ணு ஆல்மோஸ்ட் அந்த ஹாலோ பிடிக்க வந்துருச்சு. அந்த டைம் அந்த ஹாலோக்கு திடீர்னு டேஸ்டியான ஒரு சோலோட ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாம சோல் ரீப்பரும் அங்கதான் இருக்கா, நான் அதை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை விட்டுட்டு கிளம்பிரும். அதே நேரம் இங்க இந்த சோல் ரீப்பரும் கண்டுபிடிச்சிட்டா காலையில வந்த மாதிரியே இன்னொரு மான்ஸ்டர் இங்க சுத்திட்டு இருக்குதுன்னு. அப்புறம் ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, போய் போட்டு தள்ளுன்னு சொன்னா என்ன காரணம்னு தெரியல. என்னால அது எங்க இருக்கு என்னன்னு சொல்லி சென்ஸ் பண்ண முடியல. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் இவளோட சென்ஸ் எல்லாத்தையுமே தடுக்குது. அவன் பிடிச்சு பச்சை பச்சையா திட்டுவான். பயங்கரமா அழுகிற சவுண்ட் உன் காதுக்கு கேட்கலையா அப்படின்னு. எது அழுகிற சவுண்டான்னு எந்திரிச்சு நிப்பா. அதுக்கப்புறம் தான் சத்தமே கேட்கும்.
ஒரு ஹாலோ கொடூரமா அழுகிற சவுண்ட். உடனே கிளம்ப போகும்போது வீட்டுக்குள்ள இருந்து யூசு கத்துற சவுண்ட். அந்த சத்தத்தை கேட்டு அங்க ஓடுவான். அப்போ அவளால ஏதோ ஸ்ட்ராங்கான ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஃபீல் பண்ண முடியுது. இது எப்படி நான் சென்ஸ் பண்ணாம விட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது யூசோ அடிபட்டு அப்படியே தள்ளாடிட்டு வந்து கீழே பொத்துன்னு விழுவா. கரீன் ஆபத்துல இருக்கா, எப்படியாச்சும் அவளை காப்பாத்துன்னு. உடனே அடிச்சு புரண்டு கீழே போய் பார்த்தா நம்மால வீட்டையே ஓட்ட வடையாக்கி கரீனை அந்த ஹாலோ புடிச்சு வச்சிருக்கும். நம்ம பயலுக்கு கையை கட்டி போட்டுக்கிறதுனால அடிச்சு புரண்டு வந்து விழுவானா. அவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா இப்ப அவ போட்டிருக்க அந்த கிடோ லாக்க போட்டா யாராலையும் அசையவே முடியாது. நம்ம பையன் இவ்வளவு தூரம் நவுண்டு வந்திருக்கான். நெல்லுடா வேணா அவசரப்படாத, இதை நானே பாத்துக்கிறேன்பா. அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு போட்டிருக்க அந்த லாக்க ஒட்டைக்கணும்னு சொல்லிட்டு காட்டுத்தனமா முக்குவான். அவ தெளிவா சொல்லுவா, ஒரு ஹியூமனால இதை எதுவுமே பண்ண முடியாது, நான் தான் அன்லாக் பண்ணணும், பேசாம இரு, பிரேக் பண்றேங்கிற பேர்ல செத்துற போறேங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. என் தங்கச்சியை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு கைய ஒரு இழுப்பான். அந்த ஸ்பெல்லு தாறுமாறா உடஞ்சு திருக்கும். அதை லைவா பார்த்துட்டு மிரண்டுட்டா. இந்த மாதிரி ஒரு அதிசயம் நடந்து அந்த சோல் ரீப்பர் இத்தனை வருஷத்துல அவன் பார்த்ததே இல்லை. அவன் கரீனை காப்பாத்தணும்னு கையில கிடைக்கிறத தூக்கிட்டு அடிக்க போவான். ஆனா அதை அடிச்சு அடியில திருச்சு போய் விழுவான். கரீனு கத்திட்டு இருந்த உடனே ஓ நீதானான்னு அந்த ஹாலோ சொல்லிட்டு நம்மால அடிக்க போகுமா, ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் தான் சோல் ரீப்பர் உள்ள போந்து சும்மா காட்டுத்தனமா கத்திய வச்சு வெட்டுன்னு வெட்டி தள்ளுவான். அதை என்ன பண்ணும், வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு கரீனை கீழே போட்டுட்டு எஸ்கேப் ஆயிரும். நல்ல வேலை இவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சாங்க வந்துட்டாங்க. கரீனோட சோலை அது கம்ப்ளீட்டா இன்னும் சாப்பிடல. சோரா சொல்றியான்னு கேட்டா ஆமா, அந்த ஹாலோ ஸ்பிரிட் எனர்ஜி நிறைய இருக்க ஏதோ ஒன்னு தேடிதான் இங்க வந்திருக்குது. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது மத்தியானம் அந்த குட்டி பொண்ணை வெட்டிட்டு வந்ததும் அதுக்காக கிடையாது, வேற ஏதோ ஒரு ரீசனுக்காகன்னு அப்படியே டீகோட் பண்ணுவாங்க. என்னன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம பயலோட ஸ்பிரிட் எனர்ஜி பாத்தீங்கன்னா சப்ரஸ் ஆகி இருந்திருக்குது, அதுவும் இப்ப வரைக்கும். அதனாலதான் எதையுமே அவளால சென்ஸ் பண்ண முடியல. இதுவரை நம்ம பையன் ஹாலோ கிட்ட அடி வாங்கினது இல்ல. இப்ப எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னா, அம்மாளு அந்த குட்டி பொண்ணு இருக்கால, அவளை கான்டாக்ட் பண்ணும்போது அவனோட எனர்ஜி வெளியில பயங்கரமா லீக் ஆயிருக்குது. அந்த எனர்ஜியை தான் அந்த ஹாலோ சென்ஸ் பண்ணிட்டு இவனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்குதுங்க. அதுவும் அந்த கேர்ள் மூலியமா. அப்படின்னா அதுங்க தேடி வர்றது அந்த பொண்ணுகளையோ இல்ல அவங்களையோ என்னையோ இல்ல, உன்னை தேடின உடனே நம்ம பயலுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். அப்ப எஸ்கேப் ஆன ஹாலோ மறுபடியும் வருமா. அப்ப அந்த பொண்ணை விரட்டி அட்டாக் பண்ணது என்னாலதானான்னு கேட்பான். என்னடா கேள்வி இது, ஆமாடான உடனே அப்படின்னா கரீன் யூசுவோட லைஃப் டேஞ்சர்ல இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் கொய்யாலன்னு சொல்லிட்டு அந்த ஹாலோவை போட்டு பொழந்துருவான்னு பார்த்தா, உனக்கு என்ன என்னோட சோல் தானே வேணும், என் கூட சண்டைக்கு வா, உன் மண்டைய உடைச்சிடுறேன்னு சொன்ன உடனே கத்திக்கிட்டு வந்து ஒரே கவும் ரத்தம் அப்படியே பீச்சுக்கிட்டு தெரியும். அவ்வளவுதான் நம்ம பயல ஒரு வழி பண்ணிருச்சோன்னு பார்த்தா இடையில அந்த சோல் ரீப்பர் காப்பாத்துறேன்னு வந்து அவ கடி வாங்கி இருப்பான். அதுல அவளுக்கு ஷோல்டர்ல எல்லாம் பயங்கரமான காயம். அட அறிவு கட்டவனே, அதுகிட்ட போய் சண்டைக்கு ஒண்டி போய் நின்னுட்டு இருக்க, உன்னால எல்லாம் அது கூட நின்று சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம உன்னோட சோலை அதுங்க மட்டும் எடுத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுங்க பவர்ஃபுல்லா மாறி மத்தவங்க எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும்போது அது கண்ணா பின்னான்னு கதறிட்டு இருக்கும். ஏன்னா இவளை கடிக்கும் போது கத்திய வச்சு அதோட வாயில ஒரு போடு போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே ஓரமா போய் உட்காந்துக்கிட்டு உன்னோட ஃபேமிலியை நீ காப்பாத்தணுமான்னு கேட்பான். அதுல என்ன டவுட், கண்டிப்பா காப்பாத்தணும்பா. அப்போ இந்தான்னு கத்திய நீட்டி சோல் ரீப்பரா மாறு, இந்த கத்திய உன்னோட வயித்தோட சென்டர்ல வச்சு ஒரு சொருகுனா என்னோட சோல் ரீப்பர் பவரை நான் உனக்கு தருவேன். அதுக்கப்புறம் அந்த ஹாலோஸ் எல்லாத்தையுமே நீ ஈஸியாவே கொல்லலாம். இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியல, ஆனா இதை விட்டா நமக்கு வேற வழியும் இல்லாம்பா. ஓகே அந்த கத்திய குடு சோல் ரீப்பரும்பானா, என் பேரு சோல் ரீப்பர் இல்ல ருக்கியா குச்சிக்கிம்பா. அந்த டைம் அந்த மான்ஸ்டர் வேகமா அட்டாக் பண்ண வருமா. அப்ப நம்ம பையன் கத்திய புடிச்சுக்கிட்டு இச்சிக்கோ குராசாக்கி ஆனா சோல் ரீப்பரா மாறன்னு சொல்லிட்டு சரக்குன்னு அந்த கத்திய வயித்துல குத்துவான். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹாலோவோட கை துண்டா திருச்சு விழும். என்னடான்னு பார்த்தா நம்ம பையன் சோல் ரீப்பரா மாறிட்டான். அவ பார்த்துட்டு மிரண்டுட்டான். ஏன்னா இவளோட பாதி ஸ்பிரிட் எனர்ஜியை தான் அவனுக்கு கொடுத்திருந்தான். பட் அவன் ஃபுல்லாவே எடுத்துக்கிட்டான். இந்த அளவுக்கு ஸ்பிரிட் எனர்ஜியோட இவ எந்த ஒரு ஹியூமனையும் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. இவன் கூட இருக்கும்போது அவளால சென்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவளோட ஸ்பெல்லையே ஒரு ஹியூமனா உடச்சிருந்திருக்கான். இல்ல இன்னொரு காமெடி என்னன்னா, சோல் ரீப்பர் கையில கத்தியை பார்த்திருக்கான், ஆனா இவ்வளவு நீளமா எந்த கத்தியும் பார்த்தது இல்ல. அப்ப அந்த ஹாலோ வந்து நம்ம பயல் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். கையை வெட்டுவான், காலை வெட்டுவான். என் ஃபேமிலியவே நீ ஹர்ட் பண்ணிட்ட, உன்னை நான் சும்மா விட்டவே மாட்டேன்னு சொல்லி நடு மண்டையிலேயே நச்சக்குன்னு ஒரு போர்டு. அவ்வளவுதான், காத்தோட காத்தா கரைஞ்சிரும். சோ இப்ப பையன் கம்ப்ளீட்டா சோல் ரீப்பரா மாறிட்டான். இனி இதுக்கப்புறம் என்னென்னலாம் சம்பவம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.